இந்த ஸ்வீட்டை நாங்கள் சுருள் பூரின்னு சொல்லுவோம். நீங்கள் உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். இதை நான் ஃபஸ்ட் டைம் செய்யும் போது ரொம்ப சொதப்பிடுச்சு. இந்த முறை கரெக்டாக செஞ்சுருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். வாங்க இந்த ஸ்வீட் இப்போ எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். நான் இந்த கப்பில் மைதா மாவு 4 கப் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பூரிக்கே மாவு பிசைகிற மாதிரி பிசையணும். ஒரு 6 பூரி வர மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். வாசனை வராத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சேர்க்க வேண்டாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். இதை இப்போது தண்ணி சேர்த்து பூரிக்கு பிசைகிற மாதிரி பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம். நம்ம நார்மலாக பூரிக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணி வச்சிடலாம். பூரிக்கு கோதுமை மாவில் பண்ணுவோம், இது மைதா மாவு, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இதை இப்போ கொஞ்ச நேரம், அரை மணி நேரம் அப்படியே எடுத்து வச்சிடலாம். நான் அந்த எண்ணெய் வச்சுருந்த பவுலே மூடி வச்சிடுறேன். ஒரு 1/2 hour இது அப்படியே இருக்கட்டும். இப்போது அரை கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம குலோப் ஜாமுனுக்கு எப்படி சர்க்கரை பாகு எடுப்போமோ அதே மாதிரி இதுக்கும் அந்த பாகு பதம் வந்தால் போதும். இப்போது இதில் ஏலக்காய் 4 தட்டி போட்டுக்கிறேன். அவ்வளோதான், சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போது அந்த மாவை எடுத்து பூரி திரட்ட ஆரம்பிச்சிடலாம். பூரி ரொம்ப மெலிசாக வரணுன்றதுக்காக நான் கீழே கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். நீங்கள் மைதா மாவும் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் அதே யூஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒட்டாமல் வரும். நம்ம நினைக்கிற மாதிரி மெலிசாக திரட்டலாம். இது உங்களால் எவ்வளோ மெலிசாக திரட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி நான் எடுத்திருந்த மாவில் மொத்தம் 6 பூரி வந்துச்சு. அந்த மொத்தம் 6 பூரியும் இப்போ மறுபடியும் திரட்டிக்கலாம். ஒன்று மேலே ஒன்று வச்சு திரட்டணும். இப்போ நான் ஒரு பூரி வச்சு அது மேலே கொஞ்சம் மாவு போட்டு தூவிட்டு அடுத்த பூரி எடுத்து வைக்கிறேன். இதே மாதிரியே நீங்கள் மாவு போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். எல்லா பூரியும் எடுத்து வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் மாவு சேர்த்து நல்லா திரட்டிடலாம். திரட்டி முடிச்சதும் இப்போ இதை ரோல் பண்ணணும். அப்படியே மெதுவாக ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ரோல் பண்ணி முடிச்சதும் அந்த கார்னரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்கன்னா அது ஒட்டிக்கும். தண்ணி சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த சுருள் பூரிக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஓரத்தில் கொஞ்சமாக வெட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கனமாக வேணாம். பாருங்கள் எத்தனை லேயர் வந்திருக்கு. இந்த மாதிரி லேயர்ஸ் வந்தால் தான் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கும் போது அழகாக இருக்கும். நான் எல்லா மாவையும் கிராஸாக கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கட் பண்ணதை ஒவ்வொரு பீஸாக எடுத்து திருப்பியும் லைட்டாக கொஞ்சம் இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கணும். ரொம்ப திரட்ட வேணாம், லைட்டாக திரட்டி எடுத்திங்கன்னா அந்த லேயர்ஸ் அழகாக தெரியும். எல்லாமே நான் அது மாதிரி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம சர்க்கரை பாகில் போடணும். சர்க்கரை பாகில் போட்டு ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். ஒரு 2 minutes இருந்தால் போதும். அதை எடுத்து தனியாக வெளியே வச்சிடலாம். இது நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சில்லுனும் எடுத்து சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம சுருள் பூரி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பாதாம் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.